நம் முன்னோர்கள் வயதான காலத்திலும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை பார்த்திருப்போம். அதற்கு காரணம் அவர்கள் சிறுவயதில் சாப்பிட்ட சிறுதானியங்களால் ஆன பாரம்பரிய உணவு வகைகள்தான். இவற்றில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன. அந்த வகையில் இன்று நாம் 7 சிறுதானியங்களும் அவற்றில் ஒளிந்துள்ள எக்கச்சக்க பலன்களும் குறித்து பார்க்கலாம். முதலாவதாக திணை. திணை புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது. இதயத்தை பலப்படுத்தவும் கண் பார்வை சிறப்பாக இருக்கவும் உறுதுணையாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு திணையை கூழாக்கி தருவார்கள். அது தாய்ப்பால் நன்கு சுரக்க உதவும். இது கபம் தொடர்பான நோய்களை நீக்கும், வாயு தொல்லையை விரட்டும். திணையில் இட்லி, அல்வா, காரப்பணியாரம், பாயாசம், அதிரசம் ஆகியவற்றை செய்து சாப்பிடலாம். இரண்டாவதாக கேழ்வரகு, ராகி என்றும் அழைப்பார்கள். அரிசி, கோதுமையை விட கேழ்வரகில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். குறிப்பாக சுண்ணாம்புச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, வைட்டமின் பி அதிக அளவில் உள்ளன. இதனால் எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, இதய நோய், மலச்சிக்கல், சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு மிகச்சிறந்தது. ராகியை களியாக செய்து சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் நீங்கும், உடல் வலிமை பெறும், உடல் எடையை குறைக்கச் செய்யும், அஜீரண கோளாறுகள் நீங்கும், குடற்புண்கள் குணமாகும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும். கர்ப்பிணி பெண்கள் தினமுமே சாப்பிட்டு வரலாம். கேழ்வரகில் கூழ் செய்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதில் இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம் போன்ற உணவுகள் செய்து சாப்பிடலாம். மூன்றாவதாக சாமை. சாமையில் அரிசியை விட பல மடங்கு நார்ச்சத்து உள்ளதால் சர்க்கரை நோயாளிக்கு உகந்தது. மற்ற சிறுதானியங்களை விட சாமையில் இரும்புச்சத்து அதிகம். இது இரத்த சோகையை நீக்க உதவும், மலச்சிக்கலை போக்கும், வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும். சாமையில் உள்ள தாது உப்புகள் உயிரணுக்களின் அளவை அதிகரிக்கச் செய்யும். இதில் இட்லி, பொங்கல், இடியாப்பம் போன்ற உணவுகள் செய்து சாப்பிடலாம். நான்காவதாக குதிரைவாலி. குதிரைவாலியில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து நிறைந்துள்ளன. புரதச்சத்தும் உயிர்ச்சத்தும் கூட அதிகமாக இருக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களை தவிர்க்க உதவும். செல்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக செயல்படும் தன்மை இதற்கு உண்டு. வாயு கோளாறுகளை தீர்க்கும். இடுப்பு வலி, வயிற்றுக்கடுப்பு, காய்ச்சல் போன்ற நேரங்களில் குதிரைவாலி களி, குதிரைவாலி கஞ்சி சிறந்த உணவாக இருக்கும். ஐந்தாவதாக வரகு. உடலுக்கு அதிக சக்தி அளிக்கும் வரையில் அரிசி, கோதுமையை விட நார்ச்சத்து அதிகம். விரைவில் செரிமானமாகும் தன்மை கொண்டது. மேலும் தானியங்களில் அதிக புரதம், தாது உப்புகளை கொண்டது. இதில் பாஸ்பரஸ், மெக்னீசியம், மாங்கனீஸ், காப்பர், இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் பி அனைத்தும் நிறைந்துள்ளன. சிறுநீர் பெருக்கி மலச்சிக்கலை போக்கும், உடல் பருமனை குறைக்கும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும், கல்லீரலை சீராக்கும், நரம்பு மண்டலத்தையும் எலும்புகளையும் பலப்படுத்தும். மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு வரகு ஒரு வரப்பிரசாதம். இதில் புட்டு, வெண்பொங்கல், காரப்பணியாரம் போன்ற உணவுகள் செய்து சாப்பிடலாம். ஆறாவதாக கம்பு. வைட்டமின்கள் நிறைந்த கம்பு உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையையும் தரும். உடல் உஷ்ணத்தை குறைக்கும், சோர்வை நீக்கி புத்துணர்வு தரும், அஜீரண கோளாறுகளை சரி செய்யும், வயிற்றுப்புண் வராமல் தவிர்க்கும். வளரும் குழந்தைகளுக்கும் பூப்பெய்திய பெண்களுக்கும் ஏற்றது. உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் உள்ளதால் இதய நோய்களில் இருந்து பாதுகாக்கும். மேலும் சிறுநீரை பெருக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஏழாவதாக சோளம். நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து நிறைந்த சோளம் உடல் எடையை அதிகரிக்க உதவும். ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சோளத்தில் செய்த உணவுகளை கொடுக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள், செரிமான கோளாறு பிரச்சனை இருப்பவர்கள், இரத்த சோகை இருப்பவர்களுக்கு சோளம் சிறந்தது. சிறுநீரை பெருக்கும், உடலில் உள்ள உப்பை கரைக்கும். இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் குறைபாடுகளை சரி செய்ய உதவும். இதில் தோசை, பணியாரம் போன்ற உணவுகள் தயாரித்து உண்ணலாம்.